இந்த உலகத்தில் சாயித் பின் முஆத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் வாழ்ந்தார். அவர் இஸ்லாத்துக்கு வரும்போது அவருக்கு வயது 30. அவர் மரணிக்கும் போது அவருக்கு வயது 36. வெறும் 6 வருடம் இஸ்லாத்தின் நிழலில் பயணம் செய்த இந்த சாயித் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவை கேட்டு இஹ்தஸ்ஸலி அர்ஷிர் ரஹ்மானி லிமௌத்தி சாயித் இப்னு முஆத், சாயித் இப்னு முஆதுடைய ஜனாசாவுக்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது நாங்க ரசூலுல்லாஹ். அந்த அளவுக்கு இவர் என்ன செய்தார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் காபிர்களால் விரட்டப்பட்டு மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போனதன் பின்னாடி மதீனாவில் ஒரு பெரும் கோத்திரத்தினுடைய தலைவராக இருந்தவர் இந்த சாயித் ரலியல்லாஹு அன்ஹு. அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 பெரும் கோத்திரங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த ஒரு காலம். தலைமைகளும் ஆட்சி அதிகாரங்களும் மிக உன்னதமாக மதிக்கப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் காபாவில் அந்த காவிர்களுடைய கெடுபிடிக்கு ஆளாகிறார்கள். அந்த அல்லாஹ்வின் தூதரை எங்கள் மதீனாவுக்கு வந்து அடைக்கலம் கொடுப்போம் என்று முதலாவது குரல் கொடுத்தவர் இந்த சாயித் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் சாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆலோசனைகளை கேட்ப மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள், ஹிஜ்ரத் போகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பல சம்பவங்களில் இந்த சாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் பத்ருடைய யுத்தம் நடக்க போகின்றது. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், நம்ம பக்கமே காபிர்கள் வந்து விட்டார்கள், நாம் வெட்டுவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாக இருப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குஃப்ருக்கும் இலாஹுக்கும் மத்தியில் ஒரு பெரும் போராட்டம் வெடிக்கட்டும், இவர்களை நாம் கொண்டு விடுவோம் அல்லாஹ்வின் தூதரே. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாக இருப்பார்கள். ஃபகாம சாயித் இப்னு முஆத், சாயித் இப்னு முஆத் எழும்புவார். எழும்பி சொல்வார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அபூபக்கர் ஆலோசனை சொன்னார், உமர் ஆலோசனை சொன்னார், நான் நினைக்கிறேன் இந்த மதீனத்து வாசி என்பதால் நீங்கள் என்னுடைய கருத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்று. இதோ இந்த மதீனத்து வாசிகளை நீங்கள் முன்னால் இருக்கக்கூடிய கடலில் குதிக்க சொன்னால் நாங்கள் எல்லோருமே குதிப்போம். இந்த யமனினுடைய கரடுமுரடான பாதையில் எங்கள் குதிரைகளை நீங்கள் ஓட்டச் சொன்னால் நாங்கள் ஓட்டுவோம் அல்லாஹ்வின் தூதரே, பயப்பட வேண்டாம், எதற்கும் நாங்கள் தயார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கபலமாக இருந்த ஒரு நபி தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக அவரை கடுமையாக நேசித்தார்கள். பனு குரைலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் கோத்திரம் அந்த நேரத்தில் கிளர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு எதிராக மிக மும்முரமாக வீர வசனம் பேசிய ஒரு நபி தோழர், செயலினாலும் காட்டிய ஒரு நபி தோழர் சாயித் ரலியல்லாஹு அன்ஹு. அகல் யுத்தம் நடக்கிறது. அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுக்கின்றான். ஒரு சில சஹாபாக்கள் அதில் காயத்துக்கு உட்படுகிறார்கள். எங்கோ இருந்த ஒரு அம்பு இந்த சாயித் ரலியுடைய கெண்டை காலில் குத்தி ரத்தம் அதிகமாக பீரிட ஆரம்பிக்கிறது. வயது 36. இவருக்கு சக்கராத்துடைய நேரத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வருகின்றான். தன்னுடைய தோழர் சாயித் மரணிக்க போகிறார் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் கவலை அடைந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடும் பக்கபலமாக இருந்த ஒரு நபி தோழர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த சாயிதை மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் ஒரு கூடாரத்தை அமைத்து அதில் அவருக்கு சிகிச்சை அளிங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் வீட்டில் தூங்கி கொண்டிருப்பார். கத் நஸல ஜிப்ரீல், வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். இறங்கி சொல்வார்கள், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, இன்றைக்கு ஒருவர் மரணிக்க போகிறார். அவருடைய மரணத்திற்காக ஃபுத்திஹத் மின் அபுவாபி ஸமா, வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு விட்டது. வஹ்தஸலி அர்ஷுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அரிசி நடுங்க போகிறது என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹ்வுக்கு புரிந்து விட்டது மரணிக்க போவது தன்னுடைய தோழர் சாயித் என்பதாக. ஆயிஷா இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்வார்கள், ரசூலுல்லாஹ் தன்னுடைய மேலங்கியை கூட போடாமல் ஓடுவார்கள் மஸ்ஜிது நபவியில். எந்த கூடாரத்தில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதோ அந்த கூடாரத்துக்கு ரசூலுல்லாஹ் ஓடுவார்கள். ஓடி பார்ப்பார்கள், சாயித் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத் ஆகுவதற்கு சக்கராத்துடைய நேரத்தில் துடித்துக் கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் கீழே உட்கார்வார்கள். சாயித் இப்னு முஆதை தூக்குவார்கள், தன்னுடைய மடியிலே ரசூலுல்லாஹ் வைப்பார்கள். வைத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களில் இருந்து கண்ணீர் சொட்ட ஆரம்பிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்விடத்தில் அவர் ஒரு பிரார்த்தனை செய்வார்கள், யா அல்லாஹ், இந்த நபிக்கு எதிராக இந்த பனு குரைலா என்று சொல்லக்கூடிய கூட்டம் மீண்டும் கிளர்ந்ததுமாக இருந்தால் என்னை நீ இந்த வருத்தத்தில் மரணிக்க செய்து விடாதே. அவர்களுடைய முதுகெலும்புகள் உடைந்து விட்டதாக இருந்தால் இதற்கு பின்னாடி என் நபியை அவர்கள் அடிக்க மாட்டார்கள், ஏச மாட்டார்கள் என்று உனக்கு தெரிந்திருந்தால் இந்த வருத்தத்தோடு என்னை மௌத்தாக்கி விடு அல்லாஹ் என்று சாயித் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். ரசூலுல்லாஹ் தூக்கி மடியில வைப்பார்கள். அழகான ஒரு பிரார்த்தனை. யார் செய்த பிரார்த்தனை? ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். தூக்கி மடியில வச்சு, அல்லாஹும்ம இன்ன சாயிதன், யா அல்லாஹ், இந்த சாயித் இருக்கிறாரே, கத் ஜாஹத ஃபீ சபீலிக், உன் பாதையில் போராடினார். வஸத்தக ரசூலக், உன் தூதரை உண்மைப்படுத்தினார். வகபல்லதி அலைக், நீ என்ன வாக்கு கொடுத்தாயோ அந்த வாக்கை இந்த சாயித் நிறைவேற்றினார். ஃபதகப்பல ரூஹு பிகைரின் மா தகப்பல்த பி ரூஹா, யா அல்லாஹ், நல்ல மனிதர்களுடைய உயிரை எப்படி நீ கைப்பற்றுவாயோ சாயிதுடைய உயிரை அப்படி கைப்பற்று என்று ரசூலுல்லாஹ் அழகான ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். கண்ணை மூடிய சாயித் மெதுமெதுவாக கண்ணை திறப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், என் பாசத்துக்குரிய நபியே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று கலிமாவை மொழிந்து ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே மௌத்தாகி விடுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சாயிதுடைய மரணத்திற்காக ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக அழுது இவரை தோளுக்கு மேல் போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கையால் குளிப்பாட்டுவார்கள். தன்னுடைய கையாலை கவனிடுவார்கள்.
கவனிட்டு இந்த சந்தூக்களை வைத்து இவருடைய ஜனாசாவை சுமந்து கொண்டு போகும்போது ரசூலுல்லாஹ் தள்ளாடி தள்ளாடி நடப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அவரோட போதையில் நடப்பதை போல நடப்பார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், யார் ரசூலுல்லாஹ், ஏன் நீங்கள் இப்படி நடக்கிறீர்கள்? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த ஷாதுடைய ஜனாசாவுக்காக அல்லாஹ்வுடைய அரிசியிலிருந்து இவரை சுமப்பதற்காக 70,000 மலக்குமார்கள் இறங்கி விட்டார்கள். அதனால் நான் தள்ளாடி தள்ளாடி நடக்கிறேன் என்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, 70,000 மலக்குமார்களுடைய துணையோடு ஜனாசா சுமந்து செல்லப்பட்டு அவருடைய கபருக்குள் அவருடைய மையத்தை வைத்தவுடன் ரசூலுல்லாஹ் இறங்கி மையத்தை வைத்து ஒரு கணம் அல்லாஹ்வுடைய தூதர் ஆடி போனார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் 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 என்று அல்லாஹ்வுடைய தூதர் 3 முறை சொல்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று சொன்னார்கள். நபி தோழர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், வளமையாக எத்தனை ஜனாசாக்களில் கலந்து கொண்டிருக்கிறோம், ஏன் இந்த சாய்தை வைத்தவுடன் எப்படி சொல்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த கபருடைய பண்பு என்பது ஒரு நல்ல அடியானாக இருந்தாலும் கெட்ட அடியானாக இருந்தாலும் ஒரு தரம் நெருக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹ். இவ்வளவு சிறப்பு மிக்க சாய்தை நான் வைத்தேன், இந்த கபர் நெருக்கியது. இவ்வளவு சிறப்பு மிக்க சாய்தையை நான் வைத்தேன், இந்த கபர் சாய்தையும் நெருக்குமா என்று நான் கத்தினேன், அந்த கபர் விரிந்தது என்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது மட்டுமல்ல ஆச்சரியம், இவர் மௌத்தாகி பல வருடங்களுக்கு பிறகு பஹ்ரைனில் இருந்து ஒரு பட்டு துணி வரும். எல்லா நபி தோழர்களும் அழகான பட்டப்பா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது என்று பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் இவர் மௌத்தானதற்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், அத்தாஜபூன, இதை பார்த்தாப்பா நீங்க ஆச்சரியப்படுகிறீர்கள், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்னுடைய சாய்துக்கு மிந்தியில் ஒரு கைக்குட்டையை கொடுப்பான், உலகத்தில் எந்த பட்டுக்கு ஈடாக மாட்டார்கள். சகோதரர்களே, யார் இவர்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கை கொடுத்தவர். இவருடைய ஜனாசாவுக்காக ஃபுதிஹத் மின் அபுவாபி ஸமா, வானத்தின் கதவு திறக்கப்பட்டது. மலக்குமார்கள் சுமந்து சென்ற ஒரு ஜனாசா. இவருக்கு உண்டான பட்டை ரசூலுல்லாஹ் உயிர் வாழுகின்ற காலத்தில் சொன்னார்கள், என்னுடைய சாய்துக்கு அல்லாஹ் இந்த பட்டை கொடுப்பான் சுவர்க்கத்தில் என்றார்கள். சகோதரர்களே, இவருக்கே இந்த கபூர் நெருக்கி விட்டது என்று சொன்னால் ஈமானின் பலகீனத்திலும் பலகீனமான நம்மை இந்த கபூர் விட்டு வைக்குமா என்று ஒரு கணம் சிந்தித்தால்